வருடங்களுக்கு முன்பு ஹிஜ்ரத்தினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே இது போன்ற நவீனங்கள் உருவாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பஜாரிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயோதிக சஹாபி ரொம்ப தள்ளாடிய வயதிலே ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தார். அவரை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு நபித்தோழர், 313 சஹாபாக்கள் பத்ர் என்ற களத்திலே இந்த இஸ்லாமியத்திற்காக தன்னுடைய உயிரை துல்லியமாக மதித்து துச்சமாக மதித்து எதிரிகளோடு போரிட்டவர்கள், தியாகிகள் 313 பத்ர் சஹாபாக்கள். அந்த 313 சஹாபாக்களிலே ஒரு நபித்தோழர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பஜாரிலே பார்க்கப்பட்ட உமர் அவர்கள் உடனே ஆலோசனை செய்து பத்ர் களத்திலே ஈடுபட்ட எத்தனை தியாகிகள் இருக்கின்றார்களோ ஹயாத்தாக தன்னுடைய காலத்தில் அவர்களுக்கெல்லாம் மாதாந்திர பென்ஷன் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து பென்ஷன் திட்டம் என்பது எந்த தியாகிகளுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது? பத்ர் யுத்தத்திலே ஈடுபட்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வயோதிக நிலையில் அடைந்து யாருடைய ஆதரவும் இல்லாத அந்த சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பென்ஷன் திட்டம், பத்ர் தியாகிகளுடைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்தையும் தாண்டி உலகத்தினுடைய அனைத்து விதமான மனித சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்குண்டான எல்லா பாதையும் அது செய்து காட்டிய காரணத்தினால்தான் ஹிஜ்ரியை நாம் ஆண்டு அறிக்கையாக ஆண்டு கணக்காக கொண்டு வரப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஹிஜ்ரத் என்பது நேர்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் ரோம் தேசத்திலிருந்து மக்காவுக்கு வருகிறார். மக்காவிலே நல்ல வியாபார யுக்தியுடையவர், வியாபாரத்தால் செல்வ செழிப்பை அல்லாஹு தஆலா மக்காவிலேயே சுஹைல் என்ற நபித்தோழருக்கு கொடுத்தான். அப்படி சுஹைலுர் ரோமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு எல்லா சொத்து செல்வத்தையும் விட்டுட்டு தன்னுடைய குதிரையிலே கொண்டு செல்லக்கூடிய சில சாமான்களை மட்டும் கொண்டுட்டு போறான். போகக்கூடிய வழியிலே காஃபிர்கள் சுற்றி வளைத்தார்கள். எங்க ஊருக்கு ரோம் தேசத்திலிருந்து மக்காவுக்கு வருவ, நீ நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதித்துட்டு எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய முஹம்மதின் மீது ஈமான் கொண்டு நீ மதினாவுக்கு போறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பொழுது சுஹைல் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபித்தோழர் சொன்னாங்க, ஏன்பா நான் வந்தேன், அல்லாஹ் எனக்கு சம்பாதிக்கக்கூடிய எல்லா திறமையை கொடுத்தான், நான் நிறைய சம்பாதிச்சேன், நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, நான் மக்காவுக்கு மதினாவுக்கு என்னுடைய விருப்பப்படி புறப்படுகிறேன், மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய சொத்துக்கள்லாம் எடுத்துக்க என்று சொல்லிவிட்டு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னென்ன இடத்துக்கு போ, பூமியை தோண்டு, அங்கெல்லாம் தங்கம் வெள்ளி பொற்காசுகள் இருக்கும், எடுத்துக்க அப்படின்னாங்க. சரி விட்டுறேன்னு சொல்லி காஃபிர்கள் விட்டு விட்டார்கள். அப்படி காஃபிர்கள் சுஹைல் அவர்களை விட்டதற்கு பிறகு அங்கே கூட்டமாக இருந்த காஃபிர்கள் சொன்னார்கள், அவர்தான் பைத்தியக்காரத்தனமா ஏமாத்துவதற்காக அங்க காசு வச்சிருக்கிற, என் இடத்துல இந்த இடத்துல போய் தோண்டிப்பாரு காசு இருக்குன்னு சொன்னார்னா நீங்களும் நம்பிட்டு வரதா அப்படின்னு சொல்லி காஃபிர்கள் பேசும் பொழுது அந்த காஃபிர்கள் சொன்ன வார்த்தை, அவர் சுஹைல் என்று சொன்னாலும் அவர் நபிகள் நாயகத்தின் மீது ஈமான் கொண்ட இஸ்லாமியர், அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார், வேண்டுமென்றால் பாருங்கள், அவர் சொன்ன இடத்திலே நீங்கள் தோண்டி பார்த்தால் எல்லா பணங்காசுகள் இருக்கும் என்று சொன்னார்கள். தோண்டி பார்த்தார்கள், இருந்தது. ஆக தப்பிப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தப்பிக்க வேண்டும் என்று கூட இஸ்லாமியன் பொய் சொல்ல மாட்டான், நேர்மையாக இருப்பான், யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான் என்ற ஒரு நன்னெறியை அவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாத காஃபிர்களும் விலகி வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்தை மட்டும் சிறப்பாக்கவில்லை, அல்லாஹு தஆலா உலக ஆதாய விஷயத்திலும் அல்லாஹ் சிறப்பாக்கி காட்டினான். இன்னைக்கும் பாதி ஹிஜ்ரத் என்பது யாரையும் ஏமாற்றாதே, ஏமாற்றி பிழைக்காதே, ஏமாறவும் செய்யாதே என்று ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நவீன உலகங்கள் மாறினாலும் எல்லாமே ஏமாற்று பித்தநாட்டங்கள் அதிகமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி சொல்லுவது, காலையில எழுந்திரிச்ச உடனே 10 மணி ஆயிருச்சுன்னு சொன்னா, சார் ஸ்டேட் பேங்க் से बात कर रहा हूं சார், आपका क्रेडिट कार्ड आपका डेबिट कार्ड காலாவதி ஆகிவிட்டது சார், எனவே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் சார், அந்த ஓடிபியை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புதுப்பிச்சு தரம் சார்னு போன் பண்றான். ஓடிபியை சொன்னா எல்லா காசையும் எடுத்துட்டு போயிடுறான். இந்த விழிப்புணர்வு இப்போ சரியாயி போச்சு. இப்போ வேற விதமா அடுத்தடுத்து டெக்னாலஜி வளர வளர திருடர்களும் டெக்னாலஜியை மாறிட்டே இருக்கிறானா இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஆன உடனே பேங்க்ல இருந்து யாரும் நாங்க போன் பண்றது கிடையாது, யாரும் ஓடிபி எல்லாம் சொல்லாதீங்கன்னு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யறாங்க, காவல்துறை அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து புறப்பட்டான்
என்ன புறப்பட்டான்? இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு ஆர்டர் செய்யக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் வருது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் தன்னுடைய பணம் பேங்க்ல இருந்த எல்லா காசையும் இழந்து விட்டார். எப்படிங்க? அதான் பேங்க்ல இருந்து போன் பண்ணா ஓடிபி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறமே, நீங்க ஏன் சொன்னீங்க? அட அப்படி அவன் வரல சார், அவன் போன் பண்ணும் போது சார் ஏதோ ஒரு உணவு கொண்டு வரக்கூடிய பார்சல் சர்வீஸுடைய ஒரு பையன் பேசுற மாதிரி, நான் இன்ன நிறுவனத்துல இருந்து பேசுறேன், நீங்க இன்ன ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டான். ஏன்பா நான் அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்ல சார், உங்க பேர்ல தான் சார் வந்திருக்கு, நீங்க தான் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நான் இந்த சாப்பாடை கொடுக்கறேன்னு சொன்னான். இல்லப்பா அப்படி ஒன்னும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னான். எப்படி கேன்சல் பண்றது எனக்கு தெரியாது. ஒண்ணும் இல்ல, மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சொன்னீங்கன்னு சொன்னா கேன்சல் ஆயிரும் சொன்னா. அதனால கேன்சல், ஏதோ தப்பாக புக் செய்யப்பட்ட ஒரு ஹோட்டலுடைய உணவை கேன்சல் செய்வதற்காக ஓடிபியை சொன்னேன். அடுத்த வினாடியே பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா காசையும் பறித்து விட்டான். இப்படி வித்தியாசமாக காலங்கள் மாற மாற வித்தியாசமான திருடர்கள் உலகத்திலே உருவாகி கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்துல இது போன்ற எல்லா விதமான டெக்னாலஜியும் இருந்த போதும் கூட அங்கே சஹாபாக்களும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களும் சரி நேர்மையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டு மனிதாபிமானம் சாகடிக்கப்பட்டு எவன் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான கொள்கையிலே இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்றுதான் சமீபத்தில் எவ்வளவோ முதலீடுகள் போட்டு மக்கள் ஏமாந்து கொண்டிருந்தாலும் சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். டெக்னாலஜி மூலமாக சில பருதா போட்ட சகோதரிகள் எல்லாம் ஒரு டிவி சேனல்ல பேசுகிறார்கள். ஐயா, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்து கொண்டு வருமானத்தை ஈட்டலாம் என்று சொன்னார்கள். அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ண 3000 ரூபாய் காசை போட சொன்னாங்க, போட்டேன். 2 நாள்ல 500 ரூபாய் லாபம் கொடுத்தாங்க. பிறகு 5000 ரூபாய் போட்டேன், பிறகு 1000 ரூபாய் லாபம் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் போட்டேன், 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் வரவு செலவு சரியா தான் போயிட்டு இருந்தது. கடைசியில ஜாக்பாட்டா 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விட்டேன், அந்த அப்ளிகேஷனே வேலை செய்யல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி மக்களுடைய நவீனங்களை வைத்து திருடி பிழைக்கின்ற இது போன்ற காலத்திலே இது போன்ற டெக்னாலஜிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலும் கூட சஹாபாக்கள் நேர்மையாக, அல்லாஹு தஆலா நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாவற்றையும் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்ததுதான் ஹிஜ்ரத். கார்ப்பரேட் உலகம் இன்னைக்கு மக்களுடைய ரத்தத்தை உறிந்தி குடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். கையிலே சில பொருட்கள் மட்டுமே அவர்கள் வியாபாரத்துக்காக கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவாசிகளை பார்த்து, மதீனாவாசிகளே, இந்த மக்காவாசிகள் எல்லாம் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வையும் என்னையும் நம்பி வந்திருக்கின்றார்கள். எனவே தங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்கள், ஒருவர் இன்னொருவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் உள்ளூர் வாசிகள், வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்காவாசிகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மதீனாவாசி பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவர் உடனே ரசூலுடைய விருந்தாளி, மக்காவில இருந்து வந்திருக்கிறார். சொத்து செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு நம்ம ஊரை நம்பி வந்திருக்கிறார். அவருக்கு என்ன செய்யலாம்? உலகத்திலே ஒருவர் இன்னொருவருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஆனால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மதீனாவை சார்ந்த அந்த நபி தோழர் சொல்கின்றார், அப்துர் ரஹ்மானே, நீ அல்லாஹ் ரசூலுடைய விருந்தாளி, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகின்றேன் என்று சொல்லி மதீனாவிலே ஒரு மலைக்கு மேலே உச்சிக்கு அழைத்து சென்று அவர் காண்பித்தார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலபுலன்களும் எனக்கு சொந்தமானது, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உடனே உங்கள் பேரில் எழுதி கொடுக்கின்றேன் என்று சொன்னார். பெருமானாருக்கும் மீது இருக்கக்கூடிய முஹப்பத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தவரை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் எப்படி பார்த்துக் கொண்டார்? என்னுடைய சொத்து செல்வத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகின்றேன் அப்படி என்று சொன்னார். ஆனால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு மனிதர் நம்மிடத்துல இப்பொழுது கிடைத்து விட்டால், நல்ல ஒரு இலிச்சவாய மாட்டினா இவனிடத்துல வந்து எப்படி கறக்க வேண்டுமோ கறந்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய துனியாதாரிகளுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாத,
அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. உழைத்து வாழு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய சத்திய வாக்கு அது. நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு புறப்பட்டு போங்க, விசாலமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான்னு சொன்னாங்கல்ல. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய சொத்திலே, செல்வத்திலே, நீயத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எனக்கு எந்த சொத்தும் வேணாம் தான், எனக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி கடை வீதி எங்கே இருக்கு என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. கடை வீதிக்கு கூட்டு போய் விட்டார். இந்த உதவி போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. கையிலே கொண்டு வந்த பிளாட்ஃபார்ம் வியாபார பொருளை பிளாட்ஃபார்மை வச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடத்திலே தன்னுடைய சிறப்பான அந்த நியத், யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற அந்த உன்னதமான அற்புதமான நற்பண்புகளை ஏந்திய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று மதீனாவிலே பிளாட்ஃபார்மிலே வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 10 ஆண்டிலே மல்டி மில்லியனர் சஹாபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். மக்காவிலே முதல் ஒட்டகம் என்று சொன்னால் மதீனாவிலே கடைசி ஒட்டகம் இருக்கும். ஒவ்வொரு ஒட்டகமும் பல லட்சக்கணக்கான தீனார்கள் மதிப்புள்ள பொருட்களை சுமந்திருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மல்டி மில்லியனராக அல்லாஹ் தஆலா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று சொன்னால், யாரையும் ஏமாற்றாமல் உழைத்து உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பை பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைய கார்ப்பரேட் உலகம் உழைப்பவன் ஒருவன், விலையை நிர்ணயிப்பவன் ஒருவன் என்று இருக்கிறது. உழைத்தவனுக்கு உழைப்புக்குண்டான கூலி செல்வதில்லை. உழைக்காமல் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சிஸ்டத்திலே உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் என்ற பெயரிலே இன்னும் பல பெயர்களிலே அவன் வேர்வை கூட சிந்தாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த விஷயத்தை ஹிஜ்ரத் அழித்து ஒழித்தது. ஏனென்றால் மதீனாவிலே சஹாபாக்கள் உழைத்து செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தார்கள் மதீனாவாசிகள். அப்படி விவசாயிகளாக இருந்த மதீனாவாசிகளை ஏச்சி பிழைத்துக் கொண்டிருந்த யூதர்களுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய வண்ணமாக மக்காவிலே இருந்த வந்த சஹாபாக்கள் எல்லாம் வியாபார யுக்தியை தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட வியாபார யுக்திகளை கொண்ட மக்காவாசிகளையும் உழைப்புக்கு பேர் போன மதீனாவாசிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து உழைப்புக்குண்டான ஒரு கூலியை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். எவனோ ஒருவன் இருந்து கொண்டு கார்ப்பரேட் என்ற பெயரிலே விவசாயிகளுடைய அந்த பொருட்களை விலையை நிர்ணயிக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு வியாபார தரத்தை மக்காவாசிகள் மதீனாவாசிகள் இணைந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றும் உழைக்கக்கூடிய எவ்வளவோ வர்க்கங்கள். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர் 7000 கோடி கடனிலே கொரோனாவுடைய காலத்திலே தற்கொலை செய்து கொண்டார். வெறும் காஃபி ஷாப் வைத்து பல கோடி சம்பாதித்த ஒரு பெரிய நிறுவனம். அவரால் கொரோனாவுடைய அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்த முடியாமல் மிகப்பெரிய கோடீஸ்வரர் 7000 கோடி கடன் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பிறகு கொரோனா காலங்கள் எல்லாம் ஓடியது. அவருடைய மனைவி அந்த வியாபாரத்தை எடுத்து நடத்த ஆரம்பித்தார்கள். ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், விடாமுயற்சி, நேர்மை ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த விடாமுயற்சியினுடைய நேர்மைக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். அந்த மனைவி அந்த வியாபாரத்தை எடுத்து நடத்தி இன்றைய கணக்கில் 2024 கூகுள்ல சர்ச் பண்ணா 7000 கோடி கடன் வைத்த காஃபி டே என்ற ஓனருடைய மனைவியினுடைய ஒரு முயற்சியால் அந்த காஃபி எல்லா பிரான்ச்சையும் எடுத்து தேவையில்லாத பிரான்ச்சுகளை எல்லாம் மூடி அவர்கள் நவீன யுக்தியின் அடிப்படையிலே அந்த வியாபாரத்தை அவர்கள் நடைபோட ஆரம்பித்ததற்கு பிறகு இன்னைக்கு கணவனை விட்டு சென்ற 7000 கோடியும் அவர்கள் அடைத்துவிட்டு இன்னைக்கு 14000 கோடி சம்பாதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ விடாமுயற்சி, நேர்மை, நாம விளைக்கக்கூடிய உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த நஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைப்பான் என்பதை நாம தெரிந்து கொள்வதை போன்று உலகத்தில் வந்த எல்லா நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அம்மாவை தொலைத்துவிட்டு அவர்கள் இலங்கையிலே அம்மா ஜித்தாவிலே இறங்கினார்கள். 2 பேரும் 40 ஆண்டுகளாக சந்திக்க முடியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அவ்வா அம்மா அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அரஃபா என்ற ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சந்திக்க செய்தான். அந்த அரஃபாவிற்கு ஹஜ்ஜிக்காக நாம் செல்கின்றோம். அம்மா அத்தா சந்தித்த இடம். 40 ஆண்டுகளுடைய சோதனைகளை அல்லாஹ் தஆலா நீக்கி ஆதம் அவ்வாவையும் ஆதம் பாவாவையும் அவ்வாவையும் சேர்த்த நாள் முஹர்ரமுடைய 10வது நாள். உடல் முழுக்க நோய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு மஸ்கட்ல போனீங்கன்னா ஃபால்ஸே அய்யூப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. ஃபால்ஸே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு நீர் வீழ்ச்சி என்று மஸ்கட்டிலே சென்றவர்கள் சொல்கிறார்கள். அங்க அல்லாஹ் தஆலா பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று குளிக்க செய்தான். அங்கே சென்று குளித்து அவருடைய நோய்களை எல்லாம் ஷிஃபாவாக்கினான். அதுவும் முஹர்ரமுடைய 10வது நாளிலே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே மக்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முஹர்ரமுடைய 10லே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கரையை சேர்க்க வைத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய பாபா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து சிறுவயதிலே பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒன்று சேர்த்த நாள் முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடியவனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்ட நாள் முஹர்ரமுடைய 10வது நாள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற கொடும் அரசனிடத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள் முஹர்ரமுடைய 10வது நாள். சொல்லப்பட்ட பல நபிமார்களுக்கு பல பிரச்சனை. அப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா தீர்வு கண்ட ஒரே நாள் முஹர்ரமுடைய 10வது நாள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய சோதனைகள் சாதனைகளாக ஆக்கப்படக்கூடிய மாதத்தினுடைய சிறப்பு முஹர்ரமுடைய மாதம். எனவே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் அஃலலு ஸியாமு பஅத ரமலான். ரமலானுக்கு பிறகு நோன்பு வைப்பதற்குண்டான சிறப்பான நாள் என்பது முஹர்ரமுடைய மாதத்தினுடைய நோன்பு என்று சொன்னார்கள். முஹர்ரத்தினுடைய 10வது நாள் மட்டுமே பெருமானார் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்பொழுது யூதர்களும் நோன்பு வைத்தார்கள். பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், யூதர்களும் இன்னைக்கு நோன்பு வைக்கிறார்களா என்று சொல்லி, யூதர் காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, நாம் யூதர்களுக்கும் நசராணிகளுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லயின் பக்கீத்த, அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் 2 நோன்பை வைப்பேன், 10ஐ மட்டும் வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். 10 அன்று வைக்கப்படக்கூடிய நோன்பை யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்திலே 9, 10 அல்லது 10, 11 அன்று நோன்பு வைக்க வேண்டும். இந்த கூட்டத்திலே நம்மிலே எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ துன்பங்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற எல்லா நபிமார்களுடைய துன்பங்களையும் போக்கிய ஒரே நாள் முஹர்ரமுடைய 10ஐ போன்று நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை அல்லாஹ் போக்குவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய நாள் முஹர்ரமுடைய 10. எனவே பெருமானார் அவர்கள் சஹாபாக்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே ரமலானுக்கு அடுத்து நோன்பு வைப்பதற்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு ஹதீஸிலே சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே தான் முஹர்ரமுடைய மாதத்திலே 9, 10, 10, 11 ஆங்கில தேதி இந்த வருஷத்தின் அடிப்படையிலே வருகின்ற 16ஆம் தேதி 17ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி 18ஆம் தேதி செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன், புதன்கிழமை நோன்பை ஒட்டி முந்திய ஒரு நாளோ பிந்திய ஒரு நாளோ 2 நோன்புகள் சேர்த்து நாம் வைக்க வேண்டும். புதன் வியாழன் அல்லது செவ்வாய் புதன் 16, 17, 17, 18 இந்த 2 தினங்கள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்பதன் மூலமாக முந்திய ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வாய்ப்பிருந்த மோமின்கள் அனைவரும் பிறை 9, 10 அன்று 2 நோன்புகளை வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்தி, இறைவா எங்களுடைய குடும்பத்திலும் சரி, எங்களுடைய ஊரிலும் சரி, நாட்டிலும் சரி இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் நீக்கி எதிர்வரக்கூடிய காலத்தை சிறப்பானதாக ஆக்கு என்று சொன்னால்
எப்படி அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மோட்சம் கொடுத்தானோ அதே போன்று நமக்கும் அல்லாஹ் தஆலா அத்தனை சோதனைகளை விட்டு மோட்சம் அளிப்பான். அப்படிப்பட்ட பாக்கியமான நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாக்ரதாவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள். இந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை கொஞ்சம் லேசா திறந்து விட்டு, கரண்ட் இல்லாதனால முன்பு ஹிஜ்ரத்தினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே இது போன்ற நவீனங்கள் உருவாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பஜாரிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயோதிக சஹாபி ரொம்ப தள்ளாடிய வயதிலே ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தார். அவரை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர் ஒரு நபித்தோழர், 313 சஹாபாக்கள் பத்ர் என்ற களத்திலே இந்த இஸ்லாமியத்திற்காக தன்னுடைய உயிரை துல்லியமாக மதித்து துச்சமாக மதித்து எதிரிகளோடு போரிட்டவர்கள், தியாகிகள் 313 பத்ர் சஹாபாக்கள். அந்த 313 சஹாபாக்களிலே ஒரு நபித்தோழர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பஜாரிலே பார்க்கப்பட்ட உமர் அவர்கள்